அனைவருக்கும் வணக்கம். அனித் ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. யூஜிடிஆர்பி தமிழ் நியமனத் தேர்வு தமிழ் நெட் செட்டு தமிழ் இதுக்கு நம்முடைய அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டுருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் நியமனத் தேர்வு தமிழ் அதில் ஒவ்வொரு அலகு வாரியாக நம்ம காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் அலகு மொழியியல், உட்தலைப்பு வாரியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் உட்தலைப்பு பேச்சு மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும், இதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். ரெண்டாவதாக இருக்கக்கூடியது திராவிட மொழி குடும்பங்களின் தனித்தன்மைகள். இந்த உட்தலைப்பிலிருந்து சில கேள்விகள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது மலையாள மொழி தங்கை என்பதை விட மகள் எனலாம் என்றவர் கால்டுவெல். ரெண்டாவது நுனினா அன்னம் ஒற்றல் ரா ந வல்லின ரகரம் ரன்னகரம். மூன்றாவது நுண்பொருட்பேறு எது? செம்மை. நான்காவது கொய்யா எனும் சொல் பிரேசிலியம். ஐந்தாவது கேரளம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர்கள் ஐரோப்பியர்கள். ஆறாவது கருணம் என்பது அழுகை. ஏழாவது பனிய மொழி பேசும் இடம் நீலகிரி. எட்டாவது சப்பானிய மொழியின் மூலமொழி தமிழே என்றவர் சுசுமோ ஓர்னா. இந்திய மொழி இனத்தை மூன்றாக பகுத்தவர் மு வா. 10. திராவிட ஒப்பு மொழியியல், தோடா ஒரு திராவிட மொழி, இந்திய நாட்டின் தொல்மொழி வரலாறு போன்றவற்றை எழுதியவர் யமனோ. 11. புலமை ஆராய்ச்சி இதழை நடத்துபவர் பொர்கோ. 12. கெல்டிக் மொழிகளின் நிலையை திராவிட மொழிகளின் நிலைமையோடு ஒப்பிட்ட அறிஞர் யார்? சிலேட்டர். 13. துருக்கி பின்னிஷ் மொழிகளை பற்றி ஆராய்ச்சி யாருடைய காலத்தின் ஆரம்ப நிலையில் இருந்தது? கால்டுவெல். 14. பர்ஜி பெங்கோ மொழிகளின் திராவிட மொழிகளே என்றவர் பர்ரோ. 15. மொகஞ்சதரோ மக்கள் பேசிய மொழி பழந்திராவிட மொழியே என்றவர் ஹீராஸ் பாதிரியார். சொல்லியல் எத்தனை இயல்களை கொண்டுள்ளன? 9. 17. தென் திராவிட மொழியிலிருந்து முதலில் பிரிந்த மொழி துளு. 18. குழந்தை மொழியை கற்கும் நிலைகள் எத்தனை? 3. 18. 19. உயிரொலி இயைபை எவ்வாறு அழைப்பர்? ஓரினமாதல். 20. செட்டிநாட்டில் காவணம் எனும் சொல்லால் சுட்டப்படும் பொருள் பந்தல். 21. வினைமுற்றில் பால் காட்டும் விகுதியை விளக்கிய மொழி மலையாளம். 22. பொருந்தா மொழியை கண்டறிக. திபெத்து, சீனம், சயாம், சித்திய மொழிகள் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. பொருந்தாதது எது அப்படின்னா சித்திய மொழி. 23. ஜானி மக்கள் என்று சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுபவர் யார்? பெங்கோ. 24. கால்டுவெல் குரூக் மொழியை எவ்வாறு குறிப்பிட்டார்? ஒரோவான். 25. ஆயுதத்தை நெடில் உரசொலி என்றவர் தே பொ மீ. 26.
அகராதிகளில் திராவிட சொற்கள் என்ற கட்டுரை நூலின் ஆசிரியர் கிட்டல். 27வது, சங்கிலி போன்று கோர்த்து கோர்த்து எழுதும் எழுத்து என்ன எழுத்து? மோடி எழுத்து. 28வது, ஹெராக்ளிட்டஸ் மற்றும் டெமாக்ளிட்டஸ் இயற்றிய தத்துவ அடிப்படையில் எழுந்த மொழி நூல் எது? லோகாஸ். 29வது, வடமொழியில் திராவிட கூறுகள் என்ற நூலை எழுதியவர் குண்டர்ட். 30வது, 2 குறில் சேர்ந்தே நெடில் என்றவர் கால்டுவெல். 31, தமிழ் எனும் இனிய தீஞ்சொல் தையல் என தமிழை குறிப்பிட்ட நூல் மணிமேகலை. 32வது, தமிழில் கிடைக்கும் எழுத்துக்கள் எந்தெந்த வகை எழுத்துக்களால் ஆனவை? 1 தமிழ், 2 கிரந்தம், 3 வட்டெழுத்து, 4 பிராமி. இதில் 1, 2, 3 சரி. தமிழ், கிரந்தம், வட்டெழுத்து இந்த 3ம் சரி. 33வது, பாண்டியரும் சேரரும் வடமொழி தமிழ்மொழியை எழுத எவ்வகை எழுத்தை பயன்படுத்தினர்? கிரந்தம், வட்டெழுத்து. 34வது, தனக்கே உரிய இயல்பாக வளர்ந்து சிறந்த செல்வமுடைய மொழி தமிழ் என்றவர் மாக்ஸ் முல்லர். 35வது, தமிழ் என்பதை தம் இல் என இருவேர் உருவன்களாக கொள்ளலாம் என்றவர் ச.வே. சுப்பிரமணியம். 36வது, கல்லா நீள்மொழி கதனாய் வடுகர் என்பவர் ஆந்திரர். 37வது, வடமொழியின் தோற்றமும் அமைப்பும் பற்றி ஆராய்ந்தவர் கால்வின் கெபர்ட். 38வது, இமயமலை மொழிகள் எவை? கொர்க்காலி, கர்வாலி. 39வது, திராவிட மொழிகள் 12லிருந்து 14 என கிரியர்சன் எந்த இரு மொழிகளை சேர்த்து கூறினார்? கோலாமி, நாயக்கி. 40வது, தென்னிந்திய மக்கள் திராவிடர் என சுட்டும் நூல் மனுஸ்மிருதி. 41, தமிழின் மிக திரிந்த கிளைமொழி மலையாள மொழி. 42, நெடில் ஒலிகளே இல்லாத மொழி ஒரிய மொழி. 43, வட்டெழுத்தை ஆராய்ந்து 3 பிரிவாக பிரித்தவர் யார்? தி.நா. சுப்பிரமணியன். 44, அசோகரின் 3ஆம் தூண் கல்வெட்டில் எழுதப்பட்ட மொழி எது? பிராமி. 45, வட்டெழுத்தே தமிழரின் பழங்கால எழுத்துமுறை என்றும் அதிலிருந்தே தமிழ் பிராமி எழுத்துக்கள் தோன்றியிருக்க வேண்டும் என்றும் வாதிட்டவர் யார்? மு. வரதராசனார். 46, 15ஆம் நூற்றாண்டு வரை வட்டெழுத்தை பயன்படுத்திய மொழி எது? மலையாளம். 47, தெக்கன் மலையாளம் நானா முனம் என்று வேறு பெயர்களாக அழைக்கப்படும் எழுத்து எது? வட்டெழுத்து. 48, வட்டெழுத்தை அக்காலத்தில் வட்டம் என வழங்கியதாக குறிப்பிடும் கல்வெட்டு எது? குற்றால கல்வெட்டு. 49, கரோஷ்டி எழுத்திலிருந்து வட்டெழுத்து உருவாகி இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஹரிபிரசாந்த். 50வது, வட்டெழுத்துக்கள் பிராமி எழுத்திலிருந்து தோன்றி வளர்ந்தவை என்று கூறிய அறிஞர் டாக்டர் பூலர்.
இது போன்று நம்ம தொடர்ந்து காணொளியில் அலகு வாரியாக உட்தலைப்புகள் வாரியாக வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்த 50 வினாக்களும் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான வினாக்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி.